வணக்கம். ஐஃபோன் 18 2026 நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகும்போது, இதுவரைக்கும் சோனி எக்ஸ்மார்ட் சென்சாரை பயன்படுத்திட்டு இருந்த ஆப்பிள் அதை ஸ்டாப் பண்ணிட்டு சாம்சங்கோட கேமராஸை பயன்படுத்த போகிறதா லேட்டஸ்ட்டாக எக்ஸ் வெப்சைட் அண்ட் மற்ற நியூஸ் வெப்சைட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் வந்துருந்ததுங்க. ஒரு சிலர் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, அப்போது டேரெக்டாக நான் சாம்சங் ஃபோனே வாங்கிட்டு போயிடலாமே, எதுக்காக ஐஃபோன் வந்து சாம்சங் கேமராவை பயன்படுத்தும் போது என்ன டிஃப்ரென்ஸ் பெருசாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான். ஸோ இதில் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு சிலது இருக்குங்க. அதை தான் இந்த எபிசோடில் உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐஃபோன் 2007 நம்மளுக்கு ஐஃபோன் 3G இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு வந்த பிறந்தே பார்த்தீங்கன்னா அப் டு A9 ப்ராசஸர் வரைக்குமே சாம்சங் தான் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் மேனுஃபேக்சராக இருந்தாங்க. இன்பிட்வீன் சாம்சங்க்கும் ஆப்பிளுக்கும் நிறைய இந்த iOS ரிலேட்டடான டிசைன் காப்பி பண்ணுறதுல லா சூட்ஸ் அண்ட் கோர்ட் வந்து மாறி மாறி ஃபைன் பண்ணுறது ஆப்பிளையும் சாம்சங்கையும் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருந்தது. ஸ்டில் ஆப்பிள் அவங்க சாம்சங்கோட ஃபேக்ட்ரிஸை பயன்படுத்துறதை நிறுத்த கிடையாது. ப்ராசஸர் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காகவே சாம்சங் ஃபேக்ட்ரிஸை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அரௌண்ட் இந்த A9 ப்ராசஸர் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 6s ப்ளஸ் இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் வரும்போது தான் TSMCங்கிற அந்த ப்ராசஸர் மேனுஃபேக்சரர் ஆப்பிளோட ஐஃபோன் டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால அவங்களோட டைப் பண்ணி போத் சாம்சங் அண்ட் TSMC ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆப்பிள் ஐஃபோன் மட்டும் இல்லைங்க, மற்ற ஆப்பிள் வாட்சஸ் அண்ட் மேக் புக்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே சாம்சங்கோட இன்வால்மெண்ட் இருந்துட்டு தான் இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டோரேஜ் சிப்செட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல இப்போவுமே நீங்கள் கொஞ்சம் ஓல்டர் மேக் புக்ஸில் எடுத்து அவங்களோட ஸ்டோரேஜ் சிப்செட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் ஸ்டில் சாம்சங்கோட SSDs இருக்கிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ண முடியும். இப்போ நிறைய ஃபேக்டரிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் வந்துட்டதுனால ஆப்பிளுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால சாம்சங்கை கம்ப்ளீட்டாக ரிலை பண்ணி இருக்காம மற்ற ஆப்ஷன்ஸையும் பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்ஜி முக்கியமாக ஒரு டிஸ்பிளே மேனுஃபேக்சரர் ஐஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும். ஷார்ப் கம்பெனி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு LCD டிஸ்பிளேஸை வந்து சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹைனிக்ஸ் அண்ட் BOE இந்த மாதிரி மல்டிபிள் மேனுஃபேக்சரர்ஸ் ஒரு ஐஃபோன் மாடல் வருது அப்படின்னா அதுக்கு 2 இல்லைனா 3 மேனுஃபேக்சரர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மேனுஃபேக்சரர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வரிசையில் தான் சாம்சங்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேக்டரிஸை ஆப்பிள் பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. இதில் எக்ஸாக்ட் அந்த சாம்சங் கேமராவே எடுத்து ஆப்பிள் வைக்க போகிறது இல்லைங்க. இப்போ வரைக்கும் சோனியோட கேமராவை பயன்படுத்தினாலும் ஆப்பிள் அதில் இருக்கக்கூடிய அந்த சோர்ஸ் மெட்டீரியல்ஸை மட்டும் தான் சாம்சங் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கும் ஆப்பிளோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. அதுக்கு ஒரு பேமெண்ட் வந்து ஆப்பிள் கொடுத்துட போகிறாங்க. ஸோ அவங்க கிட்ட ஃபேக்டரிஸ் இருக்குது சாம்சங் கிட்ட, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் ஆப்பிள் வந்து இதுவரைக்கும் அவங்களோட ஸ்டோரேஜ் சிப்செட்ஸ் மற்ற ப்ராசஸர் மேனுஃபேக்சர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையே தான் இப்போ 2018 இந்த கேமராக்கு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சோஃபார் அந்த லீக்டு நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. எந்த அளவுக்கு இது உண்மை அப்படிங்கிறது இன்னும் தெரியல. ஆனால் சோனி எக்ஸ்மார்ட் சென்சார் லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு டெலிவர் பண்ண முடியல, ஆப்பிளோட கேலிபிரேஷன் அளவுக்கு மீட் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால ஆப்பிள் இந்த டெசிஷனை எடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 2 to 3 years ahead பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடியே இதுக்கு உண்டான மேனுஃபேக்சரிங் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதனால இந்த நியூஸ் வந்து ஓரளவுக்கு நம்ப தகுந்த வகையில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் இயர் வரப்போற ஐஃபோன் 18ல சாம்சங் கேமரா அப்படின்னு பயன்படுத்துறது டைரக்டாக அந்த கேமராவை பயன்படுத்துறது கிடையாதுங்க. அதுக்குள்ள இருக்கக்கூடிய லென்சஸ் ஒரு 3 லேயர் ஆர் 4 லேயர் லென்சஸ் உள்ள இருக்கு அப்படின்னா அந்த சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் அவங்க சாம்சங் வந்து ஆப்பிளோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணி கொடுப்பாங்க. ஃபர்தர் டிசைன் அண்ட் அதை எப்படி ப்ராசஸ் பண்ணணும், ஆஃப்டர் நம்ம அந்த லென்ஸை யூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ், லோ லைட் ஆகட்டும், நார்மல் ஃபோட்டோஸ் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும், அது எப்படி ப்ராசஸ் பண்ணணுங்கிற எல்லாமே ஆப்பிளோட கேலிபிரேஷன் அண்ட் அவங்களோட டெக்னிக்கல் பராமீட்டர்ஸ் என்னென்ன உள்ள ப்ராசஸிங்கில் வைக்கிறாங்களோ அந்த கம்ப்யூட்டேஷனல் ஃபோட்டோகிராஃபி இந்த விஷயங்கள்ல உள்ள நடக்குது பார்த்தீங்களா. ஆஃப்டர் ஒரு ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ ஷூட் பண்ணதுக்கப்புறம் அது ஸ்டில் ஆப்பிளோட ஸ்டாண்டர்ட் தான் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சில காம்பனன்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான், மேக் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் யூஎஸ்ல அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. மற்றபடி இந்தியா, சைனா, வியட்நாம் இந்த மாதிரி மற்ற கண்ட்ரீஸில் டிஃப்ரெண்ட் ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸை யாரெல்லாம் சப்ளை பண்ண முடியுமோ அவங்க எல்லாரும் சேர்ந்து கம்பைன் பண்ணி ஆப்பிளோட ஸ்டாண்டர்டை மீட் பண்ணுற மாதிரி தான் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ டைரக்டா நியூஸ் ஹெட்லைன்ஸை பார்த்துட்டு நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்லை. சாம்சங் கேமராஸ் ஒன்றும் அந்த அளவுக்கு பேடான விஷயமும் கிடையாது. நீங்க ஒரு டிவி ஷோரூம்க்கு போறீங்க அப்படின்னா அங்க சாம்சங் டிவி, LG டிவி, மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, சோனி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலருக்கு அந்த சாம்சங்கோட கலர் கேலிபிரேஷன் பிடிக்கும், ஒரு சிலருக்கு LGயோட கலர் கேலிபிரேஷன் பிடிக்கும், ஒரு சிலர் சோனி தான் வேணும் அப்படின்னு பிடிவாதமா நிற்போம். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு அவங்களோட பர்சனல் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறது நம்ம நேரில் பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ 2026 நெக்ஸ்ட் இயர் நம்மளுக்கு ஐஃபோன் 18ஓட கேமராஸ் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஆப்பிளோட அந்த லோ லைட் பர்ஃபார்மன்ஸ்க்காக சாம்சங் கேமராஸ் வந்து பொட்டன்ஷியலாக இருக்குது அப்படின்னு அவங்க மூவ் பண்ணும்போது அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் இதுக்குண்டான ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஷேர் பண்ண முடியும். ஸோ இந்த தகவல் ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். கேள்விகள் எது இருந்தாலும் நம்மளோட ஃபேஸ்புக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் குரூப் அல்லது ask.irobinpro.com பயன்படுத்துங்க. மீண்டும் அடுத்த எபிசோடில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.